சிந்து பைரவி நீ பிரமும் எதுக்காக நீ சாப்பிடலாம் கேன்டீனுக்கு எடுத்துட்டு வரேன்றாங்க. இங்க பாரு டாக்டர், இனிமேல் நீ வெளியே சாப்பிடாததெல்லாம் உடம்பு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அனைப்பொருள் இருந்துட்டு சிந்து சொல்றது சரிதான். இங்க பாரு சிவா, இனிமேல் மறக்காம சிந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவா, அந்த சாப்பாடை தான் நீ சாப்பிடணும். என்ன சொன்னதை புரிஞ்சுதா அப்படின்றாங்க. ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் தேவையில்லாத சாப்பாடுகளை சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிடும்ன்றாங்க. சரிங்க பெரியம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மகா இருந்துட்டு இவன் வேற பெரியம்மா என்ன சொன்னாலும் இவன் கூட்டிக்கிட்டு இருக்கான். என்னக்கா உன் பையன் நீ சொல்ற எந்த விஷயத்தையுமே கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேய் எனக்கே கோவமா தாண்டா இருக்கு, என்ன பண்றது சொல்லுன்றாங்க. எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா மாறிடும், எங்கக்கா மாறப்போகுது, நம்ம என்ன நினைச்சாலும் மாறாது. என்னடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, பின்ன சிவாவை இப்படியே பெரியம்மா கண்ட்ரோல் விட்டேன்னு வச்சுக்கோங்க, எங்கக்கா சிவா மாறுவான்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கம் இழுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டே சிவா நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா, நீ ஏன்டா பெரியம்மாட்டு பெரியம்மா பக்கம் மட்டும் தாண்டா போய் பேசிட்டு இருக்கன்றாங்க. இல்லம்மா அது இங்க பாருடா, அந்த சிந்து சாப்பாடு எடுத்துட்டு வர வேண்டாம் சரியா, நீங்க பாரு ஸ்னேகா கூட கேன்டீன்லயே சாப்பிட, இல்லம்மா பெரியம்மா பேச்சை நான் மீறி எதுவும் செய்ய மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அப்ப மகா இருந்துட்டு என் புள்ள என் பேச்சவே கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல மகா சிந்துவை என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமுல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.